84 லட்சம் உயிரினங்கள் வாழும் இந்த உலகில் நமக்காக மனிதனுக்காக மட்டுமே அவதாரம் செய்தவர் திரு சச்சிதானந்த சத்குரு அவர்கள். மனித பிறவி மட்டும்தான் குருவை அடைய முடியும். இப்பிறவிலேயே நாம் முக்தி பெற முடியும். அந்த அறவள்ள சத்குருநாதர் நமக்காகவே அரணியிலே அவதரித்தார். அவதரித்து கௌபீனதாரியாய் எல்லா இடங்களுக்கும் சென்று தனது கொள்கையை, அது ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம் என்ற கொள்கையை பரப்பினார். அது மட்டுமல்ல, குருநாதர் நம்மிடம் கேட்கின்றார், நீ வந்த வேலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவரே பதிலும் சொல்கிறார், தன்னை அறிந்து தலைவனை சாருதல் அப்படின்னு. நம்மளுடைய பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாய் நாம் குருவை அடைந்திருக்கிறோம். இன்று மகா குரு பூஜையிலே 10,000 பேர் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையிலே நமக்காகவே அவதரித்தார் இந்த குரு. அந்த தலைவனை நாம் அடைந்து விட்டோம். நாம் வந்த வேலை உணர்தல் அப்படிங்கிறார். உலகத்தில் மிக கடினமானது என்னன்னா நம்மை நாம் உணர்தல் தான். அந்த நம்மை உணர்தல் எப்படி அப்படிங்கிறதுக்கு குருநாதரும் காரணம் சொல்கிறார். அதாவது நம்ம இது வேண்டும் அது வேண்டும்னு நம்ம இல்லாமல் இந்த கலி யுகத்திலே நமக்கு ஒரு காரண குருவாய் நமக்கு வந்திருக்கார். அதாவது காரிய குருக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் கார்ப்பரேட் சுவாமிகள் இருப்பாங்க. ஆனால் இவர் காரண குருவாய் நமக்கு அவதரித்தார். அது மட்டும் அல்ல, அவர் சொல்லும் போதே குருநாதர் சொல்கிறாங்க, பெட்டகம்பதியிலேருந்து அவங்க போகும்பொழுது போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குருநாதர் சொல்கிறாங்க, உங்களுக்காக நான் எப்பயுமே சுவாமியை எங்கிருந்து நினைத்தாலும் அங்கிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எங்கே இருந்தாலும் நினச்சாலும் குருபரன் நமக்காக அருள் செய்வார். அவர் ஒரு காரண குரு. காரண குருங்கிறதுனால தான் சபைகளில் அனைவருக்கும் மறைப்பின்றி உபதேசம் செய்கிறாங்க. அதாவது அவருக்கு எந்தவித வித்தியாசமும் பாகுபாடு எதுவுமே கிடையாது. அவர் போன இடங்களும் அப்படி தான். வனங்கள்லையும் இப்போ இருந்திருக்காங்க, தோட்டங்களில் இருந்திருக்காங்க, மலைகளில், காடுகளில், எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்காங்க. நிறைய குக்கிராமங்கள், மாநகரங்கள் எல்லாம் போயிருக்காங்க. அதாவது அவருக்கு எந்தவித வேறுபாடுகளும் கிடையாது. அவர் ஒரு சர்வ வல்லபன், பரம ஏழை. நமக்காகவே தான் தோன்றியாய் அவதரித்த சத்குருநாதன். அதாவது அவருடைய நினைத்தாலே அந்த மனதில் இருக்க, அவர் சொல்லும் போதே சொல்கிறார், சத்தியம் ஒன்றினை காப்பது விரதமாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ல. மனசில் ஒரு கலங்கம் இல்லாமல், அழுக்கு இல்லாமல் அவங்கள வழிபடுறதுக்கு இது வேணும் அது வேணும்லாம் அவங்க கேட்கல. அவங்க இருக்கிற காலத்தில் எல்லாரும் வெள்ளியும் இதுவுமா கொண்டு போய் கொடுக்கும்போது, பாதரட்சை கொடுத்த போதெல்லாம் கூட எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான குருபரன். அவர் ஒரு காரண குருபரன். ஒரு காரணத்தோடு அவர் அவதாரம் செய்திருக்கிறார். அந்த காரணம் என்னன்னா, கடையனுக்கும் கடைத்தேற்றம். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கூட முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக. அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இல்லறத்தாருக்கும் கடைத்தேற்றம் உண்டு. இல்லறத்தாருக்கும், அதாவது துறவரம் தான் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, நம்ம வாழ்க்கையை துறந்து போய் காட்டிலையோ வனத்திலையோ இருக்கணும்னு இல்லை. நம்ம குருபரனை மனதால் நினைத்தால் அவர் அங்கே தோன்றுவார். குருபரன் சொல்லும்போது சொல்கிறார், அன்பென்னும் மலரெடுத்து குருவின் பொன்னடியை நீ வணங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே கேட்கல, அன்பென்னும் மலரெடுத்து. அவங்க போதிக்கிறதே அத்வைதம் தான். அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மாவில் பரமாத்மா இருக்கார், எல்லா உயிரினங்களிலும் அந்த பரமாத்மா இருக்கார். அப்படிங்கிறதுனால தான் அதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சன்மார்க்கத்தை, இந்த சன்மார்க்க சபையை நமக்காக தோன்றியிருக்காங்க. இந்த சன்மார்க்க சபையில் நம்ம அனைவரும், அதான் எல்லா உயிரினங்களிலும் பரமாத்மா இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக தான் நமக்கு போத கீதங்கள், போதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மை நாமே உணர்வதற்காக. அப்படிங்கிற ரொம்ப அருமையாக நம்ம எல்லாவற்றையும், அதாவது நம்பிக்கை குரு மேலே வச்சுட்டோன்னா, முழுசாக வச்சுட்டோன்னா, நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு என்ன வந்தாலும் அவர் காப்பார். அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணம், அவர் நம் தாய் தந்தை உற்றார் உணவினர் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட மனது தூய்மையாக நம்ம குருவை கண்ணை மூடி குருநாமத்தை உச்சரிக்கும் போது, அவர் மந்திரம் தந்திரம் வேண்டாம் அப்படிங்கிறார். எதுவுமே வேண்டாம். இந்த கலிகாலத்திலே கிருஷ்ண பரமாத்மா கூட சொல்கிறார், ஈஸ்வரது தள்ளி இருக்கிறதுனால மந்திரமே பலிக்காதுன்னு. அதனால் நம்மில் உள்ள மந்திரங்கள்லாம் தேவையில்லை, குரு நாமத்தை உச்சரித்தாலே போதும். எவ்வளோ எளிமையான வழியில் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த குருவரன், அதாவது எல்லாவற்றையும் மறந்து நம்ம அன்பர்கள் இங்கே இணைந்து இங்கே இருக்கும் பொழுதே நம் மனம் அமைதி அடைந்து, மனம் தூய்மை அடைந்து, நம்ம அவரை நினைக்கும் பொழுதே குருநாதா அப்படின்னு சொல்லும்போது எந்த துன்பம் வந்தாலும் இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கக்கூட தேவை கிடையாது. குருநாதா குருநாதான் அவருடைய திருநாமத்தை நம்ம உச்சரித்தாலே, நம்ம அன்பர்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம். குருநாதா குருநாதான் நம்ம அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். நம்ம கடல் எப்படி உப்பு வேண்டுவோருக்கு உப்பும், மீன் வேண்டுவோருக்கு மீனும், கிழிஞ்சல் வேண்டுவோருக்கு கிழிஞ்சலும் கொடுக்கிறதோ, அவரவர் தகுதி குருபரன் நம்மை எல்லா இடத்தும் எல்லா காலமும் நம்மை காப்பார் என்ற. தாம்பரம் சர்க்குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.